Hello friends, welcome to Pebbles. நான் கோபி சுதாங்கிற தனி சேனல் ஆரம்பிச்சிருக்கேன். இது எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க. அந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணிட்டு நாங்க அப்லோட் பண்ற வீடியோவை நீங்க பார்க்கலாம். நான் இன்னைக்கு செய்ய போறது அவல் வேர்க்கடலை லட்டு. இது வந்து ரொம்ப சத்தான உருண்டையும் கூட. இது வந்து ரொம்ப சுலபமா பண்ணலாம். அதாவது என்னன்னா அவல் வந்து நம்ம நல்லா ஒரு டீப் ஃப்ரை பண்ணுறப்ப என்ன ஆகும்னா அது அரிசி மாதிரி ஆயிரும். அதே மாதிரி இதை வந்து வெல்லத்துக்கூட மிக்ஸ் பண்ணுறப்ப சாப்பிட்றப்ப என்னென்னா ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குது. குழந்தைங்க எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1 கப் அவல் எடுத்துக்கலாம், 1/2 கப் வேர்க்கடலை, 1/2 கப் வெல்லம். இது கொஞ்சம் கம்மியாகவும் எடுத்துக்கலாம். ஸ்வீட் வந்து உங்களுக்கு ஜாஸ்தி வேணுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் 2, முந்திரி ஒரு 8 முந்திரியை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீ வந்து ஒரு 50 ml எடுத்துக்கலாம். தேங்காய் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இது ரெண்டையுமே நல்லா பொன்னிறமாக நம்ம வறுத்துக்கணும். வறுத்துட்டு வேர்க்கடலையை கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இதை வந்து கொஞ்சம் நைஸாக அரைச்சிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாய் வச்சுட்டோம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம முந்திரியை வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி, தேங்காய் இது ரெண்டையுமே நம்ம நல்லா பொன்னிறமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் வந்து லட்டுனோட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது தேங்காய் துருவியும் போடலாம், சின்ன சின்னதாக நீங்கள் சீவியும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். இது நல்லா பொன்னிறமாக வதங்கட்டும். இதை வந்து அதே கப்பில் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் அவல் வந்து ஆல்ரெடி நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் நம்ம பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. இது வந்து என்னென்னா அவல் வந்து எப்போவுமே வறுத்தா அரிசி மாதிரி ஆகிடும். அதனால் அரைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை வந்து வறுத்துட்டு நம்ம வந்து மிக்சியில் வந்து ஆறுனதுக்கப்புறம் அரைச்சி தனியாக வச்சுக்கலாம். நெய்யோட அவல் வந்து அது நல்லா வாசமாக இருக்குது. இது நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டோம். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு அடுத்து வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். அடுத்து வேர்க்கடலையை ஆட் பண்ணிக்கலாம். இதையும் சிம்மில் வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இது கொஞ்சம் டைம் ஆகும். இது வந்து நல்லா தோல் எரிஞ்சு வெடிக்கிற சத்தம் கேட்கும். அது வரைக்கும் நம்ம வறுக்கணும். இப்போ நல்லா தோல் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். அதாவது ஒரு தோலாக ஆக்சுவலாக வெளியில் வந்து உடஞ்சி வர ஆரம்பிக்கும். நான் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கேன். அதாவது லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அதாவது உள்ளே வந்து வேகாது. கடலை வந்து நம்ம ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தா நல்லா கிறிஸ்பியாக இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த பதம் கரெக்டுன்னு அர்த்தம். இதை இன்னும் 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா இதே மாதிரி போட்டு எடுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு இதை வந்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சாதான் அந்த வேர்க்கடலை அவல் லட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அதாவது பொன்னிறமாக ஆயிடுச்சு. ஆற வச்சுட்டு கொரகொரப்பாக அரைச்சிக்கலாம். இப்போ நம்ம அவலை பொடி பண்ணி வச்சுட்டோம். வேர்க்கடலையும் கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி வச்சுருக்கிறோம். இது வெல்லம், தேங்காய் முந்திரியை வறுத்து வச்சுருக்கிறோம், ஏலக்காய். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அவல் பொடி பண்ணி வச்சதை கொட்டிக்கலாம். வேர்க்கடலை, ஏலக்காய் பொடி இருந்தாலும் ஓகே, அதே மாதிரி சீடு இது ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து தேங்காய், முந்திரி இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போது வெல்லம் இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். வெல்லம் எப்போவுமே வந்து தண்ணி விடும். இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் வெல்லத்தையும் ஆட் பண்ணிட்டோம். தண்ணி வந்து அதாவது லட்டு பிடிக்க வரலைன்னா லைட்டாக தண்ணியில் நம்ம கையை மட்டும் நனைச்சிட்டாவே போதும். அதாவது வராதவங்களுக்கு. இதுக்கு நானும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் விடுறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்திங்கன்னா அந்த வெல்லத்தில் இருக்கிற தண்ணி வந்து விட அதாவது இப்படி பிடிச்சிங்கன்னா நிற்கும். அந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சிட்டே இருந்தோன்னா வரும். பார்த்திங்கன்னா அப்படியே ஈரமாயிட்டே இருக்குது. இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இதுக்கு லைட்டாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கிறேன். வெள்ளத்துலேருந்து தண்ணி நல்லா விட்டுருக்கு. இப்போ நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸில் நம்ம லட்டு பிடிச்சிக்கலாம். இந்த லட்டு வந்து நவராத்திரி ஸ்பெஷல். அதே மாதிரி சின்ன ஸ்வீட், அதாவது தீபாவளி வருதுன்னா நம்ம காலையில் ஒரு ஸ்வீட் வைக்கணும் அப்படின்னு சொன்னோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக, அதாவது வித்தின் 10 மினிட்ஸில் நம்ம செஞ்சுக்கலாம். ஈஸியாகவும் இருக்கும். இது மார்னிங் வந்து எல்லாத்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடி ஒரு ஸ்வீட் கொடுத்து நம்ம ஆரம்பிக்கலாம். இதே மாதிரி நம்ம எல்லா லட்டையும் பிடிச்சி எடுத்துக்கலாம். சுவையான அவல் வேர்க்கடலை லட்டு ரெடி. நான் அவல் வேர்க்கடலை லட்டு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.